ஓம் நம சிவாய. ஓம் வராகி அன்னையை போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு செல்வத்தை அள்ளி தந்து நம் குறைகளை தீர்க்கும் குன்றின்மணி ரகசியத்தை தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் குண்டுமணி தங்கமாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது குண்டுமணி இல்லைங்க, குன்றின்மணி. அது காலப்போக்கில் குண்டுமணி அப்படின்னு பேர் வந்துருச்சு. குன்றின்மணின்னு அந்த ஒரு விதையை பார்த்தீங்கன்னா பிள்ளையார்கண் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு கொடி வகையை சேர்ந்தது. குன்றின்மணி சித்த மருத்துவத்தில் இதோட பயன்கள் அதிகம். அது மட்டும் இல்லை, நம்முடைய முன்னோர்கள் தங்கத்தை அளக்கிறதுக்கு இதை பயன்படுத்தினாங்க அப்படின்னும் சொல்கிறாங்க. குருவாயூரப்பன் கோவிலில் குன்றுமணி வச்சுருப்பாங்க. அதை கடவுள்கிட்ட அதை 2 கைகள்லையும் எடுத்துக்கிட்டு கடவுள்கிட்ட நம்ம என்ன வேண்டும்னு கேட்டுட்டு அது பாதத்தில் அப்படியே நம்ம சுவாமி பாதத்தில் வச்சிட்டோம்னாக்கா நம்ம நினைச்ச காரியம் அப்படியே நடக்கும். குன்றின்மணியை பீரோ, பணப்பட்டி, பூஜை அறையிலெல்லாம் நம்ம வைக்கலாம். ஏன்னா குன்றின்மணி லக்ஷ்மி கடாட்சத்தை கொண்டது. இது பண வரவை அதிகமாக நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி நீக்கி பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகமாக கொடுக்கும். பில்லி, சூனியம், ஏவல், தீய சக்தி, கண்திருஷ்டி இது எல்லாத்தையுமே போக்கக்கூடியது குன்றின்மணி. குன்றின்மணி நிறைய நிறங்களில் இருக்குது. 12 நிறத்தில் இருந்துச்சு அப்படின்னும் இன்றளவும் சொல்லப்படுது. அதில் முக்கியமானதுன்னு பார்த்திங்கன்னா கருப்பு, சிவப்பு, வெள்ளை, பச்சை. இந்த கருப்பு சிவப்பு குன்றின்மணியில் மகாலட்சுமி தேவி வாசம் செய்கிறாங்க. கருப்பு குன்றின்மணி வட மாநிலத்தில் ராஜஸ்தானில் இது கிடைக்குது. இது கருப்பு நிறமாக இருக்கிறதுனால காளியின் சொரூபமாக கூட சொல்லப்படுது. இதை சில பேர் பார்த்திங்கன்னா பாக்கெட்டில், பர்ஸ்லாம் வச்சுப்பாங்க. பண வரவு அதிகரிக்கிறதுக்கும் கெட்ட சக்தி நம்மளை அண்டாமல் இருக்கிறதுக்கும். இந்த கருப்பு குன்றின்மணி இருக்குது பார்த்திங்களா, அதை சிகப்பு துணியில் போட்டு முடிச்சு மாதிரி கட்டி நம்ம வீட்டு வாசலில் கட்டி விட்டோம்னா கெட்ட சக்திகள் எதுவுமே நம்ம வீட்டை நெருங்காது. அது மட்டும் இல்லைங்க, வெள்ளை நிற குன்றின்மணி சரஸ்வதி தாயாருக்கு மிகவும் உகந்தது. வறுமை, பணப்பிரச்சனை, வியாபார பிரச்சனை, படிப்பில் பிரச்சனை இதெல்லாம் சரி செய்யறதுக்கு இந்த வெள்ளை நிற குன்றின்மணி உதவுது. ரொம்ப தொடர்ந்து தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருக்கிறவங்க இந்த வெள்ளை குன்றின்மணி இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சு அம்பாளை பூஜை செஞ்சு வந்தோம்னா நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். சிகப்பு நிற குன்றின்மணி எதிர்மறை எண்ணத்தெல்லாம் போக்கக்கூடியது. நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது கெட்டது நடந்துடுமோன்ட்டு ஒரு சில பேருக்கு அந்த எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த குன்றின்மணியை அவங்க வச்சுருந்தாங்கன்னா அந்த கெட்ட எண்ணம் நீங்கி நல்ல எண்ணங்கள் அவங்க மனசில் தோன்றும். பச்சை நிற குன்றின்மணி இருக்குது. அது குபேரருக்கு உகந்தது. இது எல்லா இடங்கள்லேயும் பச்சை குன்றின்மணி கிடைக்காது. இது ஒரு அரிதான ஒரு பொருள் தான். இது இப்போது சந்தையில் நிறமேற்றி நிறைய விற்றுட்ருக்காங்க போலியாக. அதனால் போலியை பார்த்து நம்ம வாங்காமல் நல்லதாக பார்த்து வாங்கிறது மிகவும் சிறந்தது. இந்த பச்சை நிற குன்றின்மணி நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நிறைய பண வரவை அதிகரிக்கிறதுக்கு இது உதவும். அது மட்டும் இல்லை, இதை குன்றின்மணி பல விதங்கள் இருக்குது. நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இதை குழந்தைகள் கையில் எட்டாத வகையில் வைக்கிறது ரொம்ப அவசியம். இதை தாயத்து மாதிரி செஞ்சு போட்டுக்கலாம். இந்த மாதிரி அரிதான பொருட்களை வீட்டில் வாங்கி வச்சு நம்முடைய முன்னோர்கள் வழியில் நாமும் அதை கடைப்பிடிச்சிட்டு வந்தோம், பயன்படுத்திக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நம் வாழ்க்கையிலும் செல்வ செழிப்பு அதிகம் உண்டாகும். இந்த குன்றின்மணியினால் நம்ம வீட்டில் நிறைய நல்லது நடக்கும். பண வரவு அதிகரிக்கும், வீண் விரயங்கள் தடுக்கப்படும், கண் திருஷ்டி இதெல்லாமே போக்கும். அதனால் நம்ம இந்த குன்றின்மணியை நம்ம வீட்டில் வாங்கி வச்சு நாமும் பயனடையலாம். நம் முன்னோர்கள் பயன்படுத்தின விஷயங்களை நாமும் பயன்படுத்தணும் அப்படின்னாக்கா நம்முடைய முன்னோர்களின் ஆசீர்வாதமும் நம் கூடவே இருக்கும். நம் வாழ்க்கையிலும் செல்வ செழிப்பு உண்டாகிறதுக்கு இது போல் சில விஷயங்களை பயன்படுத்தி வாங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வராகி அன்னையின் அருளோடு எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.